பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம். மோசே எகிப்தில் அவர் பார்வோனோடு பேசி தன்னுடைய அடிமைத்தனத்தில் இருக்கிற மக்கள் விடுதலையாக்கப்படணும் என்பதற்காய் பிரயாசப்படுகிறார். ஆண்டவருடைய வார்த்தையின்படி அற்புத அடையாளத்தை எல்லாம் அவர் நிறைவேற்றுகிறார். இப்போ ஒவ்வொரு அற்புதமாக நடந்து கொண்டே இருக்கிறது. வாதை எகிப்து தேசம் முழுவதும் வாதை உண்டாகி கொண்டிருக்கிறாரு. 9 காரியம் முடிந்து விட்டாரு. இன்னும் அவர் விட மாட்டேங்கிறாரே. இப்போ ஆண்டு சொல்ல கடைசியா ஒரு வாதை, இதுதான் அவன் விடுதலை கொண்டு வரும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் மோசைக்கிட்ட ஒரு காரியம் சொல்றார். என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, ஒரு ஆட்டுக்குட்டி, அது பஸ்கா ஆட்டுக்குட்டி என்று சொல்லப்படுகிறாரு. ஒரு ஆட்டுக்குட்டியை எடுத்து நீங்கள் அதனுடைய இரத்தத்தை எடுத்து நிலைக்கால்களில் பூசணும். யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் பாருங்க. நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த இரத்தம் உங்களுக்காக அடையாளமாக இருக்கும். அந்த இரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன். நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் போது அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும். தேசத்திலே ஒரு வாதை உண்டாக போகிறது. ஆண்டவர் சொல்றார், நான் இவ்வளவு அவங்களுக்கு செய்தும், இவ்வளவு என் வல்லமை வெளிப்படுத்தியும் அவங்க இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டே இருக்கிறாங்க. இப்போ நான் ஒரு வாதையை தேசம் முழுதும் உண்டாக்க போகிறேன். ஒவ்வொரு வீட்டிலும் மரணம் நடக்க போகிறது. வீட்டினுடைய தலைப்பிள்ளைகள் மேலே நான் ஒரு சங்காரத்தை உண்டாக்கி மரணத்தை உண்டாக்க போகிறேன். மரணம் என்கிற ஒரு வாதை தேசத்தில் உண்டாக போகிறது. சங்கார தூதன் இறங்கி வருவான். அந்த சமயத்தில் உங்கள் வீடுகள் பாதுகாப்பாக இருக்கணுமானா அந்த ஆட்டை நீங்கள் பலியிட்டு அந்த ஆட்டினுடைய ரத்தத்தை எடுத்து வீட்டு நிலைக்கால்களிலே பூசிடணும். நிலைக்கால்களில் பூசி வச்சுட்டா அந்த ரத்தம் தான் இது தேவனுடைய பிள்ளைகளுடைய வீடு, ஆண்டவரை விசுவாசிக்கிற பிள்ளைகளுடைய வீடு என்பதற்கு அடையாளம். அப்போ இரவு நேரத்தில் சங்காரதூதன் வரும்போது எந்தெந்த வீடுகளில் அந்த ரத்தம் பூசப்பட்டிருக்கிறதோ வாதை அந்த வீட்டுக்குள்ளே வராது. வாதை விலகி போகும், தெருவில் போகும், ரோட்டில் போகும், அந்த வீட்டுக்குள்ளே வராது. யாருடைய வீட்டில் அந்த ரத்தம் பூசப்படவில்லையோ அந்த வீட்டுக்குள்ளே வாதை மரணம் சம்பவித்து விடும் என்பதாக ஆண்டவர் சொல்லுகிறார். அதன்படி அவங்க ரத்தத்தை எடுத்து அந்த மாதிரி பூசுகிறாங்க வீட்டினுடைய நிலைக்கால்களில். 7வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து தாங்கள் அதை புசிக்கும் வீட்டு வாசல் நிலைக்கால்கள் 2லும் நிலையின் மேற்சட்டத்திலும் தெளித்து. பார்த்தீங்களா, இந்த நிலைக்கால்கள் மேல் சட்டத்திலெல்லாம் அந்த இரத்தத்தை தெளித்து அதை பூசிட்டாங்க. அந்த இரத்தத்தை பார்த்த உடனே சங்காரதூதன் விலகி போனான். யார் யார் வீட்டில் அந்த இரத்தம் பூசப்படவில்லையோ அந்த வீட்டுக்குள்ளே மரணம் நுழைந்தது. ஒவ்வொரு வீட்டிலும் மரணம். எல்லா வீட்டிலும், பார்வோனுடைய வீட்டிலேயும் மரணம். ராஜா முதல் சாதாரண குடிமக்கள் வரைக்கும் மரணம் இல்லாத வீடே இல்லை. அவங்களை கல்லங்க பண்ணி விட்டாரு. அப்போதான் அவங்க பார்த்தாங்க, இந்த தேவன் அவர்கிட்ட மோதி நம்ம ஜெயிக்க முடியாது, அதனால இந்த மக்களை அனுப்பிவிடலாம் என்று பார்வோன் தீர்மானத்துக்கு துரத்தி விட்டாங்க. போயிருங்க எங்கள் நாட்டை விட்டு, இதுக்கு மேலே எங்கள் நாடு தாங்காது என்பதாய். பாருங்க எப்படி அவங்க பாதுகாக்கப்பட்டாங்க, இரத்தத்தின் மூலம். அதே மாதிரி தான் இன்றைக்கு இந்த உலகத்தில் எத்தனையோ கொள்ள நோய் என்கிற வாதை வருகிறது, வறுமை என்கிற வாதை வருகிறது. அது மாதிரி பலவிதமான வாதைகள் மக்களை வாதிக்கிறதை உலக அளவில் நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். இந்த கடைசி கால தீமைகள் என்று சொல்லப்படுகிற பலவிதமான தீமைகள் இந்த உலகத்திலே பலமாய் இன்றைக்கு நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த ஆபத்துக்கெல்லாம் விலைக்கு நம்ம எப்படி பாதுகாப்பாக இருப்பது? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். அதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து ஒரு பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக இந்த உலகத்தில் வந்தார் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அவர் சிலுவையிலே மரிக்க தன் கைகளை ஒப்பு கொடுத்த போது ஆணி அடித்து அதில் இந்த ரத்தம் அழிந்தது. கால்களில் ஆணி அடித்த ரத்தம் அழிந்தது. அவருடைய தன் சரீரத்தில் இந்த கடைசி சொட்ட ரத்தம் வரைக்கும் சிலுவையிலே அவர் சிந்தினார். அந்த பரிசுத்தமுள்ள ரத்தம், குற்றமில்லாத ரத்தம், அந்த இரத்தத்தை நம்முடைய இருதயத்தின் நிலைக்காலில் பூசிட்டா சாத்தான் நம்மை தொட முடியாது, வாதை நம்மை தொட முடியாது, கொள்ளை நோய் நம்மை தொட முடியாது.
உங்கள் குடும்பம் பாதுகாக்கப்பட உங்களுடைய வீட்டுக்குள்ள நிலைக்கால ரத்தம் பூசணும்னு ஏதாவது ரத்தத்தை கொண்டு பூசணும்னு அவசியம் இல்லை. விசுவாசத்தோட இயேசுவோட ரத்தத்தை பூசுகிறோம், இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம் அப்படின்னு ஜெபிச்சிட்டாலே ஒரு பாதுகாப்பு உண்டாகும். இந்த ரத்தத்திற்குன்னே சில காரியம் இருக்கிறாரு. ஒவ்வொரு இடங்களில் ஒவ்வொரு விதமாக ஆட்டு ரத்தம், கோழி ரத்தம், பன்றி ரத்தம், மாட்டு ரத்தம் இதெல்லாம் பலி செலுத்தி தெளிக்கிறத கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஏற்காடுன்னு ஒரு மலைப்பகுதி இருக்குல்ல சேலத்தில். நாங்கள் 40 வருஷத்துக்கு முன்னால் அங்கே ஊழித்து போயிருந்த போது அங்கே காட்டுக்குள்ளே அங்கே மலைப்பகுதியில் இருக்கிற ஆதிவாசி மக்கள் சின்ன சின்ன கிராமங்களில் குடியிருப்பாங்க. அவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லணும், இயேசுவை பற்றி அவங்களுக்கு தெரியாதே, அந்த ஒரு அன்பான ஒரு வல்லமையான கடவுள் இருக்கிறார் அது சொல்லணும்னு நாங்கள் போனோம். ஒரு கிராமத்துக்குள்ளே நாங்கள் போகிறோம். சில வாலிபர்கள் போனால் அப்படியே ரத்தம் தெளிக்கப்பட்டிருக்கு. இந்த ரத்தம் தெளித்து அப்படியே ஊற்றி கொண்டு போனால் எப்படி இருக்கும்? அந்த ஊர் என்ட்ரன்ஸில் அப்படியே ரத்தம் அப்படியே கொட்டி கிடக்குது. அப்புறம் பார்த்தா ஊரை சுற்றில ரத்தம் அப்படியே தெளிச்சு இருக்குது. அந்த ஊருக்குள்ளே எங்கெங்கெல்லாம் வழி வருது அங்கெல்லாம் ரத்தம். அப்படியே பார்க்குறேன், என்னடா அது ஊர் முழுதும் ரத்தமாக இருக்குது, இது என்ன ரத்தம் அப்படின்னு யோசித்துக்கிட்டே போனோம். நாங்கள் போய் அந்த ஊருக்கு மத்தியில் நின்று கைத்தட்டி பாட்டு பாடினோம். அந்த மக்கள்லாம் வந்துட்டாங்க, யார் இவங்க மாதிரி வந்திருக்காங்களேன்னு சொல்லி கூட்டிட்டாங்க. அப்போ நாங்கள் கேட்டோம், அவங்க ஊருக்குள்ளே வந்தபோது எல்லா இடமும் ரத்தமாக இருந்தது. அது பார்த்தோம், அது என்ன ரத்தம் எதனால் என்பதாய் நாங்கள் கேட்டோம். அதில் அந்த ஊரில் இந்த பெரியவர் சொன்னார், ஐயா எங்களுக்கு இந்த கருப்புன்னா ரொம்ப பயம். கருப்புன்னா பிசாசு, அசுத்தாவியை தான் அவங்க கருப்புன்னு சொல்கிறாங்க. இந்த அசுத்தாவி கருப்புன்னா எங்களுக்கு ரொம்ப பயம். அது எங்களை பயமுறுத்துது, கலங்க பண்ணுது, ராத்திரில் தூங்க விடுவதில்லை, பிள்ளைகள் தூங்க முடியாது, பெரியவங்க அலறுவாங்க. இந்த மாதிரி அந்த பிசாசு தொந்தரவு. அதுக்காக நாங்கள் என்ன பண்ணுவோன்னா பன்றியை பிடிச்சி நாங்கள் தேவதைக்கு பலி செலுத்தி, நாங்கள் நம்புகிற தேவதைக்கு பலி செலுத்தி அந்த ரத்தத்தை எடுத்து ஊர் முழுதும் தெளிச்சிருவோம் அப்படின்னு சொன்னாங்க. நான் கேட்டேன், இந்த ஊர் முழுதும் ரத்தம் தெளிச்சிட்டா இந்த கருப்பு வராதா, இந்த மாதிரி பிரச்சனை உங்களுக்கு இல்லையா அப்படின்னு கேட்டேன். அவங்க என்ன சொன்னாங்க, அது எங்கேயா வராமல் இருக்குது, நாங்கள் ஏதோ முன்னோருடைய வழக்கம், அதை நம்பிக்கை, அதன்படி நாங்கள் செய்கிறோம், அதுவும் வழக்கமாக வந்துக்கிட்டே தான் இருக்குது, எங்களை தொந்தரவு பண்ணிக்கிட்டே தான் இருக்குது, ஏதோ வழக்கத்தின்படி நாங்கள் செய்கிறோம், அவ்வளோதான், இதனால் ஒரு பலனை நாங்கள் பார்த்ததில்லை என்பதாய் சோர்வாக சொன்னார். அப்புறம் அவளுக்கு நான் இயேசுடைய ரத்தத்தை குறித்து நான் சொன்னேன். உங்களுக்காக சிந்தப்பட்ட ஒரு ரத்தம், ஒரு மனுஷ ரத்தம், அவர் இயேசு கிறிஸ்து பரிசுத்தமுள்ள ரத்தம். விசுவாசத்தோடு அந்த ரத்தத்தை எடுத்து இருதயத்தில் பூசிட்டா, எங்கள் வீட்டில் இயேசுடைய ரத்தத்தை தெளிக்கிறவனை ஜெபிச்சிட்டா போதும், விசுவாசத்தோட ஒரு மாற்றத்தை பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லி அந்த ரத்தத்தை குறித்து அவங்களுக்கு பிரசங்கம் பண்ணி அந்த ரத்தத்தின் வல்லமை சொன்னபோது அவங்க எல்லாம் ஆச்சரியமாக கேட்டாங்க. அவங்களுக்கு பெரிய சந்தோஷம். பாருங்கள், இன்றைக்கி அந்த மக்கள் மத்தியில் நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டு இயேசுவுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக வாழ்கிறதையே நான் பார்க்கிறேன். எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கி உங்கள் வீட்டில் அந்த இரத்தத்தின் வல்லமை இருக்குதா? அந்த இரத்தம் பூசப்பட்டு இருக்கிறதா? இயேசுடைய ரத்தம். அதனால தான் அடிக்கடி இந்த வல்லமை உண்டு அற்புத வல்லமை இயேசுவின் ரத்தத்தில் இந்த பாட்டெல்லாம் பாடுறது கேட்டிருக்கீங்கல்ல. நம்ம இயேசுடைய ரத்தத்தை, அந்த வல்லமையை நாம் கன்ஃபஸ் பண்ணணும், அறிக்கையிடணும். இயேசுவே உம்முடைய ரத்தத்தை எங்கள் வீட்டுக்குள்ளே தெளிக்கிறேன், என் குடும்பத்தின் மேலே எல்லாரும் மேலும் உம்முடைய ரத்தத்தை தெளிக்கிறேன், எங்கள் வீட்டு நிலைக்கால்களில் இயேசுவின் ரத்தத்தை பூசுகிறோம், எந்த கொள்ள நோயின் தீங்கு இந்த வீட்டுக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு நீங்கள் ஜெபிக்கும் போது அப்போ தான் அந்த வல்லமையை பார்ப்பீங்க, அந்த இரத்தத்தின் வல்லமையை நீங்கள் பார்ப்பீங்க. அதுக்கு தானே இயேசு ரத்தம் சிந்தினார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், அதில் ஒரு வல்லமை உண்டு. பிசாசை கண்டு பயப்படுவான். புரியுதா? அதனால தான் நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை குறித்த பாடலை உங்களுடைய குடும்ப ஜெபத்தில் அடிக்கடி பாடணும். அந்த ரத்தத்தை நீங்கள் வீட்டில் தெளிக்கிறேன்னு சொல்லி ஜெபிக்கணும். எங்கள் பிள்ளைகள் மேலே, எங்கள் மேலே, எங்கள் வீடு, எங்களுடைய சொத்துக்கள் எல்லாத்திலும் உங்களுடைய ரத்தத்தின் பாதுகாப்பு இருக்கட்டும், நாங்கள் உங்களுடைய ரத்தத்துக்குள்ளே எங்களை ஒப்பு கொடுத்துட்றோம் அப்படின்னு ஜெபிக்கணும். நான் தினந்தோறும் அப்படி தான் ஜெபிப்பேன். ஆண்டவரே, பொல்லாத உலகம், பாவம் நிறைந்த உலகம், சோதனை நிறைந்த உலகம், பிசாசின் வல்லமை நிறைந்த உலகம், இந்த உலகத்தில் நான் வாழணுமானா உங்களுடைய ரத்தத்தின் பாதுகாப்பு எனக்கு வேணும். உங்கள் ரத்தத்துக்குள்ளே என்னை ஒப்பு கொடுக்கிறேன், இயேசுவின் ரத்தம் என்னை மூடிக்கொள்ளட்டும், ரத்தத்தின் வல்லமைக்குள் ஒப்பு கொடுக்கிறேன்னு
நான் அடிக்கடி ஜெபம் பண்ணுவேன். அந்த இரத்தத்தின் பிரசன்னம் தான் நம்மளை பாதுகாக்கிறது. இயேசு சிலுவையில் சிந்தின இரத்தத்தை நினைத்து கொள்ளுங்க. உங்களுக்காக சிலுவையில் தன்னையே பலியாய் கொடுத்தா. அதனால இந்த ஆட்டு ரத்தம், கோழி ரத்தம், இந்த மாட்டு ரத்தம் அல்ல, ஒரு பரிசுத்தமுள்ள இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், உங்களை பாதுகாக்கிற ரத்தம், வாதை கூடாரத்தை அணுகாதபடி பாதுகாக்கிற ரத்தம். நீங்கள் அதை விசுவாசித்து ஜெபித்தால் போதும். அதனால் நீங்கள் எப்போவுமே தினமும் கூடி குடும்ப ஜெபத்தில் இயேசுடைய சிலுவை பாடுகளை நினைத்து நன்றி சொல்லுங்கள். அவர் சிந்தின ரத்தத்தை கிளைம் பண்ணுங்க, உரிமை கொண்டாடுங்க. எனக்காகத்தான் அந்த ரத்தத்தை சிந்தினீங்க, அந்த ரத்தத்தின் வல்லமை என் மேலே இருக்கட்டும், என் குடும்பத்தின் மேலே இருக்கட்டும். எங்கள் வீட்டுக்குள்ளே நம்முடைய ரத்தத்தை தெளிக்கிறேன். என்னுடைய ஆஃபீஸில், வேலை செய்கிற இடத்துல, பிஸ்னஸ் செய்கிற இடத்துலலாம் நம்முடைய ரத்தத்தின் வல்லமை தெளிக்கப்படட்டும். விசுவாசத்தோடு சொன்னால் போதும். அங்கே போய் ஒன்று தண்ணி தெளிக்கணும், அது ஒன்றும் தேவையில்லை. விசுவாசத்தோடு நீ அறிக்கையிட்டாலே போதும், அவ்வளோதான். விசுவாசத்தோடு சொல்லி ஜெபிச்சு போதும், ஒரு மாற்றத்தை காண்பீங்க. இப்போ ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, உம்முடைய இரத்தத்தின் வல்லமை, எங்களுக்காக சிந்தப்பட்ட இரத்தம், சிலுவையில் நீர் அடிக்கப்பட்டு உம்முடைய கைகள் கால்களிலிருந்து வடிந்த இரத்தம், தலையிலே முள்முடி சூட்டப்பட்டு உம்முடைய தலையிலிருந்து வடிந்த இரத்தம், முதுகிலை வாதினால் அடிக்கப்பட்டு சிந்தப்பட்ட இரத்தம், விழாவிலே ஈட்டி குத்தப்பட்ட இருதயத்திலிருந்து வந்த இரத்தம், உடைய முழு இரத்தத்தையும் எங்களுக்காக சிந்தி கொடுத்தீங்களப்பா. அந்த இரத்தத்திற்காக ஸ்தோத்திரம். எங்களுக்காக பலியான இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம். எங்களை, எங்கள் குடும்பத்தை நீங்கள் பாதுகாக்க உங்களுடைய பரிசுத்தமுள்ள இரத்தத்தை சிந்தினீங்களே, நாங்கள் உம்மை துதிக்கிறோப்பா. இதோ அந்த இரத்தத்தின் வல்லமைக்குள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். என்னை ஒப்பு கொடுக்கிறேன், என்னுடைய மனைவி, என்னுடைய கணவர், என் பிள்ளைகள், என் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறப்பா. உம்முடைய இரத்தத்தின் வல்லமைக்குள்ளே எங்களை வைத்துக் கொள்ளும். வாதை கூடாரத்தை அணுகாதபடி, சத்துருடைய கிரியைகள் நுழையாதபடி உம்முடைய இரத்தத்தின் பாதுகாப்புக்குள்ளே வைத்துக் கொள்ளும். என் ஆத்மாவை ஒப்பு கொடுக்கிறேன், சரீரத்தை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, எந்த பாவ கரைகளும் என் ஆத்மாவிலே உண்டாகாதபடி, எந்த தீங்கும் என் சரீரத்தில் உண்டாகாதபடி, என் சிந்தனையில் எந்த பாவ காரியங்களும் நுழையாதபடி, இதோ உம்முடைய இரத்தத்தின் வல்லமைக்குள் என்னை, எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய இரத்தத்தின் பிரசன்னம் எங்களுடைய வீட்டில் இருக்கட்டும். எங்களுடைய வீட்டின் நிலைக்கால்களில் இயேசுடைய இரத்தத்தை பூசுகிறோம். ஒவ்வொரு அறைகளுக்குள்ளும் இயேசுடைய இரத்தத்தை தெளிக்கிறோம். எல்லாரும் மேல இயேசுடைய இரத்தத்தினுடைய பாதுகாப்பு உண்டாயிருக்கட்டும். ஆட்டுக்குட்டியானவரின் இரத்தத்தை நாங்கள் தெளித்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் வல்லமையினால் சத்துருவின் எந்த கிரியைகளும் எங்களை தொடாதபடி புறம்பாக்குகிறோம். எங்களுடைய ஆபீஸில் எங்களுக்கு உண்டான எங்களுடைய வாகனங்கள், ஆண்டவரே, எங்களுடைய வியாபார ஸ்தலம், எல்லா எல்லைகளிலும் உம்முடைய இரத்தத்தை தெளித்து உம்முடைய பாதுகாப்புக்குள்ளே ஒப்பு கொடுக்கிறோம். எந்த எல்லைகளையும், எந்த காரியத்தை தொட சாத்தானுக்கு அதிகாரம் இல்லை. இதோ உம்முடைய இரத்தத்தின் பாதுகாப்புக்குள் அர்ப்பணித்து விட்டோம் அப்பா. இயேசுடைய இரத்தத்தின் வல்லமை வெளிப்படட்டும், பாதுகாப்பு உண்டாயிருக்கட்டும். ஆண்டவர் அப்படி ஆசீர்வதிக்கிறதற்காய், பாதுகாக்கிறதற்காய் ஸ்தோத்திர. சாப கிரியை, பிசாசின் வல்லமை அழிக்கப்படுகிறதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் கொடுத்த பாதுகாப்புக்காக, விடுதலைக்காக நன்றி அப்பா. உமக்கு நன்றி. இவங்களுக்காக இரத்த சிந்தனதை நினைத்தருங்க. அற்புதம் செய்து அவளை மகிழ பண்ணுங்கப்பா. நீங்க ஆசீர்வதித்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.